வெல்கம் டு குரிக் டைம் 2.0 SHV. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நம்ம லைக் பண்ணிவிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா இது போன்ற கிரிக்கெட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் பாடா கவாஸ்கர் ட்ராஃபியோட ஸ்குவாட் சுற்றி சத்தமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா கேப்டன்ஸில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனாலும் இந்த சீரீஸில் 2 மேட்ச்சுக்கு ரோஹித் சர்மா பங்கேற்க மாட்டார், இது பர்சனலாக விஷயத்துக்காக. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம் செம்மையாக இருக்குது. அவர் அடிக்கிறதுனால தான் ஸ்கோரே கொஞ்சம் போகுது அண்ட் நல்ல ஒரு ஓப்பனிங். பட் அவர் இன்னும் செஞ்சுரி அடிக்கல, அந்த 80s or 70s தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ டீமுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் 2 பேரும் ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மாவில் இப்போ யார் அந்த இடத்துல ஆட போகிறான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் அபிமன்யு ஈஸ்வரன் ஆட போகிறாரு. அபிமன்யு ஈஸ்வரன் வந்து ஒரு கிரைண்டிங் பிளேயருங்க. ஏன்னா அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ரஞ்சி ட்ராஃபி, இந்தியா ஏ டீம்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதான் அவர் ஓப்பனிங் ஸ்பாட்டில் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சுப்மன் கில்லோட ஃபார்ம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவர் நல்லாவே ஆடுறதில்ல, டிஃபென்சிவாக மறந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஃபார்ம் வரணும்னா முதல் 2 டெஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் பொறுமையானாலே போதும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விராட் கோலி ஃபார்ம் அவ்வளோ நல்லா இல்லை. கொஞ்சம் அவர் அதிகமாக அடிக்க பார்க்குறாரு அண்ட் டிஃபென்சிவாக கொஞ்சம் ஆட பார்க்கணும். கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி அபிமன்யு ஈஸ்வரனை கிரைண்ட் பண்ணி வரணும். 9000 டெஸ்ட் ரன்ஸ் அடிச்சிருக்காரு, இன்னும் 10,000 ரன்ஸ் அடிக்க வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அவரோட ஃபார்ம் ரொம்ப முக்கியம்னா அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கேஎல் ராகுலோட ஃபார்ம் அவ்வளோ நல்லா இல்லை. டீம்லேருந்து எடுத்துட்டாங்க, ஐபிஎல் எடுத்துட்டாங்க, இந்தியன் டீம்லேயும் எடுத்துட்டாங்க. ஸோ அவர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் ஆஸ்திரேலியா போகிற மாதிரி இந்த புஜாரா ரோலே இவர் எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நம்ம பார்க்க போகிறது ரிஷப் பண்ட் வந்து ஒரு கிங் ஆஃப் ஆஸ்திரேலியா கூட சொல்லலாம். அவர் ஆன 2 சீரீஸ் பாடகா சீரீஸுமே பர்ஃபார்மன்ஸ் ஹை லெவலில் வச்சுருக்காரு. இவர் ரன்ஸ் ரொம்ப முக்கியமான ஓப்பனிங்கில் ஜெய்ஸ்வாலும் டெப்த்தில் இவர் அடிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஆனால் சர்ஃப்ராஸ் கான் கொஞ்சம் அட்டாக்கிங் ஆட மாட்டார், ஆனால் ஸ்பின்னர் செட்டை மட்டும் தான் இவர் நல்லா பேஸ் பவுலர்ஸ்ட்டு சீக்கிரமாக விக்கெட் விட்டுறாரு. ஸோ இவர் ஆட வைக்கிறது ரொம்ப அரிதாக தான் இருக்கும். ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டி ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் கன்ஃபார்ம் டீமில் இருக்க 99% வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆஸ்திரேலியாவில் அந்த பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம த்ருவ் ஜுரேல் பார்க்க போகிறோம். அவரோட ஃபார்ம் நல்லா இருக்குது. இந்தியா ஏக்காக அங்கே ஆடி நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு செஞ்சுரி 80s அடிச்சுட்டு வராரு. ஸோ அவர் ஆட வைக்கணும், ரிஷப் பண்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆடுவார். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் பார்த்தோம்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.